ஹாய் மக்களே, சன்ரைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி மூக்கடலையும் கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஒரு வேலை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன குக்கரில். கொஞ்சம் வடகம் போட்டுருக்கேன். வடகம்னா நீங்கள் கடுகும் வெந்தயமும் போட்டுக்கோங்க. நான் வடகம் போட்டாலும் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட தான் செய்வேன். போட்டாச்சு. இப்போ பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். தோலோட தான் நசுக்கிட்டேன். தோல் எடுத்து நசுக்கக்கூடாது. இதுக்கு தோலோட நசுக்கணும். தோலோட தான் வதக்கணும். வதக்கி வச்சுருக்கேன். அது போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் வெங்காயத்தை போட்டுங்க. இதை நான் நல்லெண்ணெயில் செய்யணும். காரக்குழம்பு, மீன் குழம்பு, இப்போ கடலை குழம்புலாம் வைக்கணும். நல்லெண்ணெய் காய்ச்சி இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நானே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். நான் சொல்கிறேன். என்ன ஒன்று முன்ன பின்ன காரம் தான் அவங்க வீட்டு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி வதங்கி லைட்டாக வரும்போது நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், இதுக்கு கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இப்போ எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு காய்களாக போடணும். கருணக்கிழங்கு. நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் வாழைக்காயும் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், வாழைக்காய்லாம் கொஞ்சம் பாதி வாழைக்காய் பிடிக்காதவங்க, உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க வெறும் கத்திரிக்காயும் கடலை கூட வச்சுக்கணும். கொஞ்சம் பேர் இதில் கருவாடு போட்டு வைப்பாங்க. நான் இன்றைக்கி கருவாடு இருக்காங்க, நான் போடுறேன். பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. கருவாடி இப்போ போடக்கூடாது. கருவாடி எப்போ போடணுன்னா நான் சொல்லுவேன். அந்த ஸ்டேஜ் வரணும். சரியா? இப்போ தக்காளியை போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். அந்த கலர் கலரி வச்சுக்கணும். 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள். உங்களுக்கு எப்படி அளவோ நான் அப்படியே போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 3 பேருக்கு வைப்பேன். கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த மூக்கடலை வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மூக்கடலையை இதில் போட்டுருவேன். ஏன்னா ஏற்கனவே வெந்துருக்கு. அதனால் அது ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு பரட்டு. அதெல்லாம் 2 பரட்டு பரட்டிட்டு இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நான் மேலோடு தெளிய வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நிறைய நான் ஊற்ற மாட்டேன். கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு இதுதான் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக கொஞ்சம் பேருக்கு வாயுன்றதால பயப்படுவாங்க. அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாதா தண்ணியை கலந்துக்கிறேன். இந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் வெந்துருவோம். கத்திரிக்காய் வாழைக்காய் மட்டும்தான். ஏற்கனவே மூக்கடலை வெந்துருச்சு. அதனால் ஒரு 2 கொதி வர்ற வரைக்கும் நம்ம வச்சா போகணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு புளியை ஊற்றி இறக்க வேண்டியது தான். ஓகேங்களா? நல்லா கொதிக்கும் வெந்து. அப்போ நீங்கள் கொஞ்சமாக அதுக்கேற்ற அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இது ஒரு 2 கொதி வந்தால் மூக்கு கடலை வாழைக்காய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடி. கருவாடி குழம்பு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் நான் இந்த புளி கொதிக்கட்டும். அவ்வளோதான். வெயிட்டெல்லாம் போட சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்பு ரெடி. அது அப்படியே மத்தியானம் வரைக்கும் அப்படியே நல்லாயிருக்கும். வாழைக்காய் மூக்கடலை போட்ட குழம்பு ரெடி. அவ்வளோதான். ஸ்டவ் அணைச்சிட வேண்டியது தான். மூக்கடலை கத்திரிக்காய் வாழைக்காய் போட்ட குழம்பு எல்லாமே இருக்குதுங்க. மூக்கடலை, வாழைக்காய்,
பிடிச்சிருந்தா இதை சமைச்சு சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள். என்ன காய் இருக்கோ போட்டு சமைக்கலாம். மீந்து போன காயெல்லாம் 2 எடுத்து வைப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டு தான் நானும் பண்ணுறேன். நீங்களும் சமைச்சு பாருங்கள்.